الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 24 தராவீகளை முடித்து 28 ஜுசுக்களை நாம் செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூரா சூரத்து தலாக். இந்த தலாக் என்ற சூறாவில் அல்லாஹு தஆலா இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு 5 விதமான வெகுமதிகளை, 5 விதமான பலன்களை தருவதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தக்வா என்ற இறையச்சம். இந்த தக்வா என்பதற்கு பொதுவாக இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது என்று பொருள் சொன்னாலும் இதனுடைய உண்மையான பொருள், அசல் அர்த்தம் என்னவென்றால் தவிர்ந்திருப்பது என்பது இதனுடைய அசல் பொருளாகும். தவிர்ந்திருப்பது. தவிர்த்திருப்பது என்றால் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று தடுத்திருக்கிறானோ அந்த காரியங்களை விட்டு தவிர்த்திருப்பது. அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை செய்யாமல் இருக்கிறது, இதுதான் தக்வா. அல்லாஹ் செய்ய சொன்னதை செஞ்சா அதுக்கு பேர் தக்வா இல்லை, அதுக்கு பேர் இபாதத், ஆபிதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செஞ்சா அதுக்கு பேர் என்னது? இபாதத். அவர் பெரிய ஆபிதுன்னு என்ன சொல்லலாமே தவிர, அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்கிறாரு, ஆனால் அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை தவிர்த்து வாழவில்லை என்றால் அவரை தக்வாதாரின்னு சொல்ல முடியாது. இப்போ தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு தவிர்த்து வாழ்வது. இப்போ இதற்கு அச்சம்னு சொல்கிறாங்களே, இறையச்சம்லாம் சொல்கிறாங்களே, பயப்படுவது அப்படின்னு தக்வா கருத்து சொல்கிறாங்களே. அப்படின்னா அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த காரியங்கள் எப்படிப்பட்ட குற்றம் என்றால் அதை பார்த்தாலே நாம் அஞ்ச வேண்டும், அதை செய்வதற்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை நினைச்சாலே என்ன செய்யணும்? பயப்படணும். அந்த பாவங்கள் பயப்பட தகுந்த ஆபத்தான பாவங்கள். அதே போன்று இப்படி வைக்கலாம், அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த காரியங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்திருப்பது. பாருங்க, இப்ப பயப்படுவதும் வந்துருச்சு, தவிர்த்திருப்பதும் வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த காரியங்களை விட்டு தவிர்த்திருப்பதற்கு பெயர் தக்வா என்று சொல்லப்படும். கணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா என்ற வாழ்க்கை, இறையச்சம் நிறைந்த வாழ்க்கை, பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆபிதாக ஆகணும், ஒரு பெரிய வணக்கசாலியாக ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய இபாதத்துகள் செஞ்சால் வணக்கசாலியாக என்னன்றோம் நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய ஆபிதுன்னு எப்போ ஆக முடியும் தெரியுங்களா? அன் மஹாரிமில், அல்லாஹ் தடுத்ததை விட்டு தவிர்ந்து வாழ்ந்தால் தக்குன் அபதன் நாஸ், நீங்கள் மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக நீங்கள் ஆகுவீர்கள். அல்லாஹ்விடத்துல பெரிய வணக்கசாலி யாரு? செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறது, அதாவது செய்ய சொன்னதை செஞ்சுக்கிட்டே போறாரு. அல்லாஹ்வுடைய பார்வை, மனிதர்களுடைய பார்வையில் வேணா அவர் எப்படி இருக்கலாம்? பெரிய இபாதத்தாலிங்க, ரொம்ப பெரிய வணக்கசாலிங்க அப்படின்னு பேர் வாங்கலாம். ஆனால் அண்டர்கிரவுண்டில் பேக்ரவுண்டில் பார்த்தா எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க.
அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் ஆபிதாக வணக்கசாலியாக தெரிய மாட்டார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அந்த தண்ணி டேங்க்கு நிறையணும்னா என்ன செய்வோம்? நம்ம மோட்டரை போடுவோம். தண்ணி எங்கே ஊற்றும்? மேலேருந்து ஊற்றும். மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தொட்டிக்கு கீழே கழுவி விட்டுட்டு தண்ணியை வெளியாக்குறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும்ல, அதை என்ன செஞ்சுருக்கணுமா இல்லையா? அடைச்சி அதையும் திறந்து வச்சுருக்கிறாரு. அதையும் திறந்து வச்சுருக்கிறாரு. மோட்டரையும் போட்டார். என்ன ஆகும்? தண்ணி மேலே ஊற்றும், கீழே போய்கிட்டே இருக்கும். இந்த ஓட்டையை அடைச்சிருந்தான்னு வைங்க, தண்ணி மெதுவாக ஊற்றினா கூட என்ன செய்யும்? கொஞ்சம் லேட்டாவது நிறைஞ்சிடும். இதுதான் இபாதத்து மேலே ஊற்றுற தண்ணி மாதிரி. இவர் கீழே ஓட்டையை அப்படியே திறந்து வச்சிருந்தாருன்னா பாவம் செய்கிற மாதிரி. மேலே இபாதத்தில் என்ன கிடைக்குதோ அந்த பரக்கத்து பாவம் செய்கிறதுனால இந்த ஓட்டையில் தண்ணி போகிற மாதிரி என்ன செஞ்சிடும்? போயிடும். அவரை ஆபிதாக கணிக்க முடியாது. அப்போ இரையச்சம் உள்ள வாழ்க்கை மிக முக்கியமானது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு தவிர்ந்து வாழ்வது மிக முக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து தலாக்ல சொல்றான், யார் இரையச்சம் உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை விட்டு யார் தவிர்ந்து வாழ்கிறானோ, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் தடுத்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு யார் வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எத்தனை பலன் தரான்? 5 விதமான பலன்களை தருகிறான். அதுல முதலாவது பலன் என்ன தெரியுங்களா? யஜ்அல் லஹு மக்ரஜா. வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்களோ அவர்களுக்கு யஜ்அல் லஹு மக்ரஜா, சிரமங்களிலிருந்து விடுபடுகின்ற வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். சிரமங்களிலிருந்து விடுபடுகின்ற வழி, அதுக்கு அல்லாஹ் தஆலா அரபியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மஹ்ரஜ். மஹ்ரஜ் இதை நீங்கள் சவுதி அரேபியா அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா மஹ்ரஜ்னு எங்கே எழுதி போட்டிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பில்டிங் ஏர்போர்ட்டு அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதி போட்டிருப்பாங்க? எக்ஸின் எழுதி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அரபியில் என்னென்னு இருக்கும்? மஹ்ரஜ்னு இருக்கும். அதாவது ஏதாவது டேஞ்சரா ஆபத்தா இந்த வழியாக என்ன செஞ்சுருங்க, தப்பிச்சு போயிருங்கன்னு போட்டிருப்பாங்க. அங்கே மஹ்ரஜ், அதாவது ஆபத்துகளிலிருந்து சிரமங்களிலிருந்து வெளியேறுகின்ற பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவான். யாருக்கு? பாவங்களை விட்டு தவிர்த்து வாழக்கூடியவர்களுக்கு. அப்ப இப்படி சொல்லலாம், யார் பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்கிறார்களோ, யார் பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சிரமங்களை விட்டு தவிர்த்து வாழுகின்ற வழியை அல்லாஹ் காட்டுவான். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிரமமே ஏற்படாதுன்னு அல்லாஹ் சொல்லல, கஷ்டமே ஏற்படாதுன்னு அல்லாஹ் சொல்லல, சிக்கலே ஏற்படாதுன்னு சொல்லல. எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்கு, எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு. அல்லாஹ்வை அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியது என்னன்னா, சிக்கல்ல இருந்து என்ன செஞ்சிருவாங்க? தப்பிச்சிருவாங்க, ஃப்ரீ ஆயிடுவாங்க. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், அல்லாஹ் லேசாக்கிடுவான். சோதனைகளை சிக்கி தவித்து கொண்டு இருக்க மாட்டார். யார்? இரையச்சம் உடையவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சிரமங்களில் இருந்து விடுபடுகின்ற வழிவகையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றான்? இரையச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு சிரமங்களிலிருந்து வெளியாகி மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பக்கம் செல்லக்கூடிய வழிவகையை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு வருது இல்லையா? இந்த வசனம் தான் குர்ஆனிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய வசனம்னு சொல்றாங்க. குர்ஆனிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய வசனம் எது? இதுதான். ஏன்? கஷ்டம் சிரமம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அந்த கஷ்டம் சிரமத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்ற வாசகம் இதுல தான் இருக்கு. மகிழ்ச்சி தரக்கூடிய, மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வசனம் இந்த வசனம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். இன்ன அக்ஸர, அதாவது ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டா கூட உடனே அல்லாஹ்வுக்கு பயந்து யார் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்களோ, இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா, கவலைகளை அகற்றி மகிழ்ச்சியை அவர்களுக்கு தருகிறான். எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்து விடுபடுகின்ற வழியை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். யாருக்கு?
அல்லாவுக்கு பயந்து அல்லா இடத்துல அப்பப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் மன்னிச்சிரியா அல்ல, தெரியாமல் செஞ்சுட்டேன் அல்ல, இனிமேட்டு செய்ய மாட்டேன் அல்ல அப்படின்னு யார் அல்லாவிடத்துல பயந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுக்கு நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். கணியத்திற்குரியவர்களே, இது ஒரு பலன். இரண்டாவது பலன், இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இரண்டாவது பலன் என்ன? வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை வழங்குகிறான். இது கொஞ்சம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன? சிக்கல்ல இருந்து தப்பிச்சிருவார், நெருக்கடிகளில் இருந்து வெளியேறி செல்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பக்கம் செல்கின்ற வாய்ப்பு கிடைச்சிடும். ரெண்டாவது வாக்குறுதி என்ன? அவங்க நினைச்சு பார்க்காத விதத்தில் அவங்களுக்கு என்ன தந்துடுவான்? அல்லாஹ் ரிஸ்கை தந்து விடுவான். கணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, மனின் கதஅ இலல்லாஹி கஃபாஹுல்லாஹு குல்ல மஊனா. யார் அல்லாஹ்வின் பக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வை நம்புறாங்களோ முழுமையா, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லா செலவினங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹ்வை சுத்தமா நினைச்சு பார்க்காம உலகம் எப்படியாவது சம்பாதிக்கணும்னா ஹதீஸ்ல வருது, மனின் கதஅ இல துன்யா. அல்லாஹ்வை சுத்தமா மறந்தாச்சு, அல்லாஹ் கிட்ட கேட்கணுன்றது மறந்தாச்சு. இவர் என்ன நம்புறாரு? உலகத்தை நம்பி என்ன செய்யறாரு? அதை நோக்கியே போய்கிட்டு இருக்காரு. அல்லாஹ் மறந்துட்டாருன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, வக்கலஹு இலைஹா. சரி, என்கிட்ட எதுவுமே கேட்கல, நீனா உன் காரியத்தை நீனே பார்த்துக்கன்னு விட்டுருவோம். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு வராது. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் எனக்கு பயந்து நான் ஹராமாக்கிய காரியங்களை விடுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது வாக்குறுதி என்ன? நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவர்களுடைய தேவையை அல்லாஹ் அப்படி பூர்த்தி செய்வான். இந்த ஆயத்தை குறித்து எல்லா தஃசீர்கள்லையும் ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. எப்போ இறங்குது, யார் விஷயமா இறங்குது அப்படின்னா, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜரி என்ற சஹாபி, அவருடைய அன்பு மகனார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க அப்படின்னா, எதிரிகள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க எங்கெங்கேயோ தேடுவாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. யாரு? சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. பையனை பார்க்கவே முடியாது, தேடி தேடி அலைவாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிள்ளைங்க காணோன்னு வைங்களேன், பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? துடிச்சு போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும், ஓடிடுறாங்க, அம்மத்தாம்மா விட்டு ஓடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, செத்துட்டா கூட பொறுத்துக்குருவாங்க, மௌத்தா போயிட்டா கூட என்ன செய்வாங்க? பொறுத்துக்குருவாங்க. ஏன்? என் பையன் இந்த மாதிரி மௌத்தா போயிட்டான், இவனை என்ன செஞ்சோம், நம்ம இந்த கபரஸ்தானில் இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கோம். எப்பயாவது பையன் ஞாபகம் வந்தால் என்ன செய்வாங்க? கபரஸ்தானுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு வந்துடுவாங்க. என் பையன் மௌத்தா போயிட்டா இங்கே அடக்கம் பண்ணியிருக்கான். பையனை காணன்னு வைங்க, அனுதினமும் சாவாங்க. சாப்பிடும் போது ஞாபகம் வந்துடும், என் பையன் சாப்பிட்டானான்னு தெரியலையே. தூங்கும் போது ஞாபகம் வந்துடும், என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, எங்கே தூங்குறான்னு தெரியலையே. வீட்டில் இருந்தால் இங்கே தூங்குவான், வெளியில் ஓடி போயிட்டான், எங்கே போகிறான், எங்கே தங்கினா, யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, என் பையனை கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, எங்கே இருக்கான், சாப்பிட்டானா இல்லையா, எங்கேயாவது வேலை செய்கிறானோ, ஹோட்டலில் வேலை செய்கிறானோ, எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என் பையன், ஒவ்வொரு வினாடியும் ஞாபகம் வருவான். இப்படி எத்தனை உண்மையிலே நேரடியாக பார்த்துக்க, ஒருத்தர் உஷாரான ஆள் உஷார் இல்லாமல் ஆயிட்டார். என்னன்னு கேட்டால் அவங்க பையனை காணும், அவங்க பையனை காண தேடி 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 அந்த அத்தாவும் அம்மாவும் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாங்க. ஏன்? என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் போச்சு. இந்த பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லை, நம்ம அத்தா அம்மா நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்றது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கறது இல்லை. கணிதத்தில் சொல்ல வருவது, சாலிம் என்ற மகனை காணோம். ரொம்ப கவலையாக அவங்க தந்தை அவுஃப் இப்னு மாலிக் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் சொல்ல, என் பையனை காண, யார் சொல்ல, ரொம்ப தேடி தேடி பார்த்தோம், விரோதிகள் பிடிச்சிட்டு போயிட்ட மாதிரி தெரியுது, எங்கே தேடியும் காணோம், என் மனைவியே ரொம்ப கவலையாக இருக்காங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரெண்டு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவுஃப் இப்னு மாலிக்கை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன செய்யுங்க, ஓதிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இது மாதிரியான திக்ருகளை நம்ம மறந்துடுறோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், இதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சு ஓதும் போது அல்லாஹ்வுடைய உதவி அப்படியே பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க. இவர் நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க,
மனைவி கிட்ட சொன்னாங்க, மனைவியும் ஓத சொன்னாங்க, மனைவியும் சேர்ந்து ஓத. இன்னைக்கு நம்ம கேட்குற பயெல்லாம் போய் சொல்கிறீங்களா? எதுக்கு ரொம்ப சேர்த்து போய் என்ன செய்யணும்? கேட்குற விஷயங்களை வீட்டில் போய் சொல்லணும். இந்த சஹாபி போய் சொன்னாங்க, 2 பேரும் ஓதக்கூடியவங்களாயிட்டாங்க, ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு கதவை தட்டுற சத்தம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றார். யார் சவுண்டு கேட்குது? பையன் சவுண்டு கேட்குது. நம்பவே முடியல இவங்களால. என் பையனா வந்தான், என் பையனை எங்கே தேடியும் காணோன்னு நம்பவே முடியல. ஓடி போகிறாரு, வேலை செய்கிறவர் வேலை திறந்து பார்த்தா பையன் ஓடி வந்து சொல்கிறார், உங்கள் பையன்தான், என் பையனாக வந்துட்டான். 2 பேரும் ஓடி போய் பார்த்தா பையன் சாலி நிற்கிறாரு. பின்னாடி பார்த்தா ஒட்டக மந்தை நிற்கிது. என்ன நிற்கிது? பையனுக்கு பின்னாடி என்ன நிற்கிது? ஒட்டக மந்தை. ஒரு 2 ஒட்டகம் இல்லை, ஒட்டக மந்தையே நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா ஆட்டு மந்தை நிற்கிது, பெரிய ஆட்டு மந்தை நிற்கிது. என்னப்பா, எங்கே இருந்த, எப்படி வந்த? ஏன்னா ஒட்டக மந்தையோட ஆட்டு மந்தையோட வந்து நிற்கிறேன், காணம் தேடிட்டு இருந்தேன் இத்தனை நாள்னு. அப்போ சொன்னார், என்னை எதிரிகள் பிடிச்சிட்டு போய் ரொம்ப என்னை சித்திரவதை செஞ்சாங்க. நான் எல்லாம் துவா செஞ்சுட்டே இருந்தேன், எல்லாம் எப்படியே தப்பிச்சு போயிடணும்னு. ஒரு டக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, யாரும் என்னை கவனிக்கலை. டக்குன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு என்ன பண்ணேன், அவங்க ஒட்டகத்திலே ஏறி உட்காந்து ஒட்டகத்தை வேகமாக ஓட்டினேன். நான் வந்து ஏறி உட்காந்து ஒட்டகத்தை தான் ஓட்டினேன். தப்பிச்சு எப்படியாவது போடா போகுது. ஏன் ஒட்டகம் கிளம்பிச்சா இல்லையா? எல்லா ஒட்டகமும் பின்னாடி கிளம்பிடுச்சு. ஒட்டகம் கிளம்பி போகிறத பார்த்த உடனே ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு ஆடு என்ன செஞ்சு எகிரி குதிச்சு அது கிளம்பிச்சு. ஒரு ஆடு கிளம்புனது பார்த்து என்ன செஞ்சிருச்சு எல்லாம். நான் வந்து என் ஒட்டகத்தை ஓட்டி நான் தச்சா போது கடகடன்னு வந்தேன், என் பின்னாடி எல்லா ஒட்டகமும் சேர்ந்து வந்துருச்சு, எல்லா ஆடும் சேர்ந்து வந்துருச்சுன்னு. இப்போ அத்தா ஓடுறாங்க, மாளிகை ரசூல் ஆகிட்டேன், யார் ரசூல் என் பையன் வந்துட்டான், ஆனால் ஒட்டக மந்தையோடு வந்திருக்கான், ஆட்டு மந்தையோடு வந்திருக்கான், என்ன செய்யறது அப்படின்னு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க உங்கள் இஷ்டத்துக்குன்ட்டாங்க. இப்போ இந்த ஆயத்து இந்த சஹாபியுடைய விஷயத்தில் அப்படியே பொருந்ததுன்றாங்க. அல்லாஹுக்கு பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போனாங்க, பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா மகனையும் கொடுத்தான், அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கையும் கொடுத்தான். கணியத்திற்குரியவர்களே, இது 2வது வாக்குறுதி. இங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சி நடந்தால் உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான். அடுத்து என்ன சொல்றேன்னா, உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, என் மக கல்யாணம் நடக்குமா, ஒரு சவரன் கூட இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் அல்லாஹ் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அந்த காரியம் நடக்குன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தஆலா தரானா இல்லையா? இதை எங்க சொல்றான்? பிரச்சனைகளை நீக்குவேன், நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவேன் என்ற இந்த வாக்குறுதி எந்த சூறால இருக்கு சொல்லுங்க? தலாக் என்ற சூறால இருக்கு. தலாக்னா என்னது சொல்லுங்க? விவாகரத்து, மனைவியை தலாக் சொல்றது. அல்லது நம்ம மகளை மருமக என்ன செஞ்சிடறான், தலாக் சொல்லி அனுப்பிச்சிடறான்னு. இதுதான் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்ன்றாங்க. மிகப்பெரிய சிரமம் சிக்கல் எதுனா, கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், அவன் என்ன செய்யறான், தலாக் விட்டு வீட்டுக்கு அனுப்புறான். இதை விட பெரிய சிக்கல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு வைங்க, அது பெரிய சிக்கல் கிடையாது. கஷ்டப்பட்டு ரொம்ப நாளை தேடி ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவன் என்ன சொல்கிறான், வேணான்றான் பாருங்க. இதுதாங்க பெரிய சிக்கல். அல்லாஹ் சொல்கிறான், தலாக் சூறால வச்சு சொல்கிறான், உங்களுக்கு தலாக் போன்ற சிக்கலை கூட நான் போக்குவேன், நீங்கள் என்ன பயந்து வாழணும். நீங்கள் என்ன பயந்து வாழ்ந்தா நீங்கள் எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. உங்கள் மகளையே தலாக் சொல்லிட்டாலும் சரி, மறுமணம் நான் அறியாத புறத்தில் ரிஸ்க்கு வழங்க வேண்டாம்ல, என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் எப்படி நடக்கும்னு தெரியலையே யா அல்லாஹ், முதல் கல்யாணம் பட்டதுக்கு பட்ட பாடு, 2வது நான் எப்படி ஒரு மாப்பிள்ளையை முடிச்சு வைப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிக்கலில் மாட்டிக்கிட்டே நினைக்கிறீங்களா? சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு நான் இருக்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து தர்றதுக்கு அறியாத புறத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளை வரும். ரிஸ்கை நான் ரிஸ்கில் எது வெறும் சாப்பாடு மட்டுமா வரும்? நல்ல கணவன் வருவார், நல்ல மனைவி ரிஸ்க்கு தான், நல்ல குழந்தைகள் பிறகு ரிஸ்க்கு தான், ஆஃபியத்தாக இருக்கிறது ரிஸ்க்கு தான்.
அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தலாக் போன்ற மிகப்பெரிய சிக்கலே ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. உங்க புள்ள அல்லாஹ்வுக்கு பயப்படுதான்னு மட்டும் பாருங்க. இல்ல வேணும்னு குலா வாங்கிட்டு வந்துருச்சான்னு பாருங்க. இல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறீங்களா, தலாக்கே ஏற்பட்டாலும் சரி உதவி செய்வதற்கு நான் இருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, வமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய எல்லா காரியத்தையும் லேசாக்குகிறான். இது எவ்வளவு பெரிய வாக்குறுதி தெரியுங்களா? முதல்ல சொன்னது சிக்கல்ல மாட்டுவாங்க, சிக்கல்ல மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் ரிஸ்க் வழங்குவேன். மூணாவது எப்படி வழங்குவேன், எல்லா காரியமும் லேசாகுங்க. நீங்க சில சமயம் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய அச்சத்திலேயே இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் அல்ஹம்துலில்லாஹ் கிளீனாக போயிட்டு இருக்கும். உண்மையிலே பயப்படணும் அல்லாஹ்வுக்கு. அவங்களுடைய மகளுடைய கல்யாணம் லேசாக முடியும், மகனுடைய கல்யாணம் லேசாக முடியும். 8 புள்ள 10 புள்ள பெற்றிருப்பாரு, எல்லா பிள்ளைக்கும் லேசாக மாப்பிள்ளையும் லேசாக முடியுங்க. 2 பிள்ளைய பெற்றுட்டு படாத பாடுபடுவார், ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு படாத பாடுபடுவார். அல்லாஹ் அவங்களை எல்லா காரியத்தையும் லேசாக்குவான். கணியத்திற்குரியவர்கள், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான், யார் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்களோ, வத்தகா அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ, இதுதான் கவனிக்கணும். ஏழைகளுக்கு வழங்குகிறார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்கள், வஸத்தக பில் ஹுஸ்னா மறுமையை சொர்க்கத்தை உண்மை என நம்புகிறார்கள் என்று சொன்னால் ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களுக்கு நாம், அப்படிப்பட்ட இறையச்சமுடையவர்களுக்கு நாம் லேசை லேசாக்குவோம். அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க, லேசை லேசா, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, யுஸ்ருனாலே லேசு, லேசை லேசாக்குவோம். லேசை இன்னும் லேசாக்குறதுல என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, ஷரியத் படி நடக்கிறது லேசு, இஸ்லாமிய மார்க்கம் ஆல்ரெடி லேசு, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் லேசு, அதை அல்லாஹ் இன்னும் லேசாக்குவோம். எப்படி? இறையச்சம் உள்ள இருந்தா. ஃபஜர் தொழுகிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மலாம் கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுங்களா? உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா ரமலான் நம்ம விட்டு போயிடும், ஃபஜருக்கு லேசா இருந்து வருவோம், அல்லாஹ் லேசாக்குவோம். ஆல்ரெடி ஷரியத் லேசு, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் லேசு, இறையச்சம் யாருக்கு இருக்கிறதோ அந்த லேசை லேசாக்குவான். அதுக்கு அடுத்து வருது, இறையச்சம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு சிரமத்தை லேசாக்குவானா, அவங்களுக்கு என்ன செய்வானா, சிரமத்தை லேசாகுவான். அது எப்படி? திருடுறதுன்னு கஷ்டங்க, சாதாரண விஷயமா? ஆனால் அவன் லேசாக போய் திருட்டு வந்துடுவானே. பிட்பேக் அடிக்கிறது லேசா? கஷ்டம். ஆனால் அவன் லேசாக அடிச்சு வந்துடுவான். கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது லேசான காரியம் இல்லை, ஆனால் அவன் லேசாக பண்ணிட்டு வந்துடுவான். பாவம் ஃபுல்லாக அவனுக்கு லேசாயிரும், நமக்கு எது லேசாயிரும்? ஷரியத் படி நடக்கிறது லேசாயிரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும், ஜனாசா அடக்கம் பண்ணுற வரைக்கும் உட்காராமல் இருப்பது நல்லது. உட்காரவே கூடாதுன்னு கிடையாது. ஜனாசாவை மையத்தை உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடுற வரைக்கும் கபரஸ்தானில் அல்லான்னு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. எங்கேயாவது உட்காந்து இங்கே மையத்தை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு உட்காந்து சேர் போட்டு வயசானவங்க வந்திருக்காங்கன்னா என்ன செய்யலாம், உட்காரலாம். வாலிபர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், ஜனாசா அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்று கொண்டு இருப்பது சிறந்தது, உட்கார்ந்தா தப்பில்லை ஒன்று. சரி, ஜனாசா ஏன் சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்காக அப்படி சொல்கிறேன், அடக்கம் பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையாக உட்காடுறாங்க. அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறாங்க. சிந்தனையில் ஆழ்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குச்சி எடுத்து அப்படியே சிந்திச்சுக்கிட்டு அந்த தரையை அப்படியே குத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இப்படி குத்துறாங்க. ஆழ்ந்த சிந்தனை, கவலை. சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இருப்பிடம், உங்களில் ஒவ்வொருவருடைய இருப்பிடம் சொர்க்கமா அல்லது நரகமா என்று
விதியில் எழுதப்பட்டு விட்டது. விதியில் எழுதாமல் எதுவும் இல்லைன்றாங்க. விதியை பற்றி சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள், அப்படின்னா நாங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்துருவோமே, அப்படின்னா நாங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடும். எப்படி அசால்ட்டாக இருப்போம்? என்ன இருந்தாலும் அல்லாஹ் நான் தானே செய்வது, நடக்க போகுது. அல்லாஹ் என்ன நரகத்தில் போடணுன்னா போட்டுருவான், நான் என்னத்துக்கு தொழுவணும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் வருமா இல்லையா? இந்த மாதிரி வந்துருமே யார சொல்லா அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டவொடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை நல்ல அமலை தொடர்ந்து செய்யுங்க சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, நல்லவர்களுக்கு நல்லதை செய்வதை அல்லாஹ் லேசாக்குவான். சொர்க்கவாசிகள்னு யார் அல்லாஹ் எழுதியிருக்கானோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காரியங்களை செய்வதை அல்லாஹ் லேசாக்குவான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பார்த்துக்கிறோம், நமக்கு ஃபஜருக்கு வர்றது லேசா இருக்கா, நம்ம சொர்க்கவாசி. சம்பாரிச்ச காசை ஏழைகளுக்கு ஜக்காத் எடுத்து கொடுக்கறது லேசா இருக்கா, சொர்க்கவாசி. சேர்த்து வச்ச காசுல ஹஜ்ஜிக்கு போறதுக்கு லேசா இருக்கா, நம்ம சொர்க்கவாசி. இல்லை எடுத்து கொடுக்கறதுக்கு வலிக்குதா, தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம யாரு. அல்லாஹ் சொன்னாங்க, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் தான் நல்லதை செய்ய முடியும். தீயவராக அல்லாஹ் உங்களை பதிவு செஞ்சா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அசால்ட்டா தீமையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நாம இங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, யாருடைய இதயத்தில் தக்வா இருக்குதோ, அல்லாஹ்வின் அச்சம் இருக்கோ, அவங்களுக்கு எது லேசா இருக்கும், நல்லது ஃபுல்லா லேசா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நன்மையான காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பா. இது எத்தனாவது வாக்குறுதி? மூன்றாவது வாக்குறுதி. நான்காவது ஐந்தாவது ஒரு அழகான வாக்குறுதி. அது என்ன? அல்லாஹ் சொன்ன அந்த சூறால, وَمَنْ يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவார். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்களோ அவங்க முதல் என்ன செய்ய மாட்டாங்க, தவறே செய்ய மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக பெரும்பாலும் செய்யவே மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன வரும், சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அல்லாஹ் சொல்றான், அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை நானே மன்னிச்சிருவேன். அல்லாவே முன் வந்து மன்னிச்சிருவான். இவங்க என்ன செய்ய தேவையில்லை, யாரும் மன்னிச்சிரும் கூட கேட்க தேவையில்லை, அல்லாவே மன்னிச்சிருவான். அது எப்படிங்க? அல்லாவே மன்னிச்சிருவானா? ஆமா, அல்லாவே மன்னிச்சிருவான். யாருக்கு? யாருடைய உள்ளத்துல அல்லாவுடைய அச்சம் இருக்கோ அவங்களுக்கு மன்னிச்சிருவான். எப்படி அப்படின்னா, யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறாங்க. முதல் விஷயம் அதை விளங்கணும். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அல்லாஹ் அவங்களை என்ன செய்யறான், நேசிக்கிறான். எப்படி குர்ஆன்ல வருது, இன் அவுலியாஉஹு, அவுலியா என்ன அர்த்தம், நேசர்கள் அர்த்தம். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், இவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் அவுலியாஉஹு, அல்லாஹ்வின் நேசர்கள் யார் என்றால் இல்லல் முத்தகூன், முத்தகீன்களை தவிர வேறு யாரும் இல்லை. முத்தகீன் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வின் நேசர்கள் இல்லை. என்ன அர்த்தம்? அல்லாஹ் யார் அஞ்சுறாங்களோ அவங்க தான் யாரு, அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வை பயந்து யார் வாழ்றாங்களோ அவங்க அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள். எப்ப நேசம் பாசம்னு வந்துருமோ, கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன், அவங்க செய்கிற தவறெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லவா, திருமணம் முடிச்ச புதுசுன்னு வைங்க, மனைவி மீது என்ன செய்யும், என்ன சொல்ல முடியுங்க, பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எப்படி இருக்கும்? அம்மா வந்து சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி எண்ணெய் பாட்டிலில் போட்டு உடச்சிட்டாங்க, அதை விடுமா நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்வான். எண்ணத்தை உடச்சாலும் வாங்கி தந்தேன்னுவான். ஒருத்தர் கல்யாணம் முடிச்ச புதுசில் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்க, மனைவி முள்ளில் காலை வச்சுட்டாங்க, முள்ளு குத்திருச்சிங்கன்னு உட்காந்து முள்ளை எடுத்துட்டு செய்தான் முடிச்ச முள், என் மனைவி காலை பார்த்தா குத்துன்னு தூக்கிப்படாங்க. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதே மாதிரி போயிருக்காங்க 2 பேரும். போனால் முள்ளு குத்திருச்சு. அறிவு கெட்டவரே, முள்ளை பார்த்தா காலை வைப்பேன், ரோட்டில் நடக்க கூட தெரியாதான் நான். ஏன்? அதான் 6 மாதம் ஆயிடுச்சே, பிறந்துருச்சு. இதுதான் பாசம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க செய்கிற தவறெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வை அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் மீது பாசம். எனவே அவங்க செய்கிற தவிர கண்டுக்கவே மாட்டாங்க. இது 4வது வாக்குறுதி. 5வது வாக்குறுதி என்னன்னா, லஹு அஜ்ரா, அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை பெரிதாக ஆக்கி தருவான். என்னதுங்க சொல்லுங்க,
இரையச்சம் உடையவர்களுக்கு கூலி என்ன செய்வானா, பெருசா தருவான். இதுக்கு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்களேன். ஒருத்தர் தொழுகிறாரு, இன்னொருத்தர் ரெண்டு பேரும் தொழுகிறாங்க. ஒருத்தர் இரையச்சத்தோட தொழுகிறாரு, ஒருத்தர் இரையச்சம் இல்லாம தொழுகிறாரு. ரெண்டு பேரும் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இவருக்கு 5 நிமிஷம், இவருக்கு 5 நிமிஷம். இவருக்கு அல்லாஹ் அச்சம் இல்லாம தொழுதார இவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். ஆனா இதை விட பல மடங்கு நன்மை அவருக்கு தரான். ஆனா ரெண்டு பேருமே எவ்வளவு நேரம் செலவு பண்ணாங்க? 5 நிமிஷம் தான் செலவு பண்ணாங்க. இவரும் 5 நிமிடம், அவருக்கு 5 நிமிடம் 2 ரக்காத் தொழுறதுக்கு. ஆனா இவரை விட பல மடங்கு நன்மை அவருக்கு தருவேன்றான். ஏன்? அவரிடத்துல என்ன இருக்கு? இரையச்சம். இவர்கிட்ட என்ன இல்லை? இரையச்சம் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்களேன், சின்ன உதாரணம் சொன்ன விளங்கிடும். ஒரு கடைக்கு போய் துணி கடைக்கு போய் துணி எடுக்க போகிறோம். எல்லாரும் துணி எடுத்துட்டீங்களா? என்ன சரியா பதில் வர மாட்டேங்குது. அல்ஹம்துலில்லாஹ் எடுத்தாச்சு. துணி கடைக்கு போய் ஒரு துணியை பார்த்து, இது எவ்வளோ மீட்ரு? 1 மீட்டர் 200 ரூபா. இது எவ்வளோ மீட்டர்? 500 ரூபா. இதுவும் 1 மீட்டர் தான். என்ன சொல்லுங்க? அதுவும் 1 மீட்டர். இது 200 ரூபா, அது 500 ரூபா. ஏங்க இதை போய் 500 ரூபா? அது குவாலிட்டியே தனி பாய், இது குவாலிட்டியே தனி அப்படின்னா. இதுதான் இவரும் 2 ரக்காத்து, அவரும் இதுவும் 1 மீட்டர், அதுவும் இது 200 ரூபா, அது 500 ரூபா. ஏன்? இது குவாலிட்டி வேற. இவர் தொழுகை குவாலிட்டியே தனியே. தக்குவாவோட தொழுதாரு. தக்குவாவுக்கு எல்லா இடத்துல மதிப்பு இருக்கு. இதே மாதிரி பாருங்க, ஒருத்தர் நல்லா படிச்சு வேலைக்கு போறாரு. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருச்சு. இவர் எவ்வளவு வேலை செய்யறாரு? 6 மணி நேரம் வேலை செய்யறாரு. இன்னொருத்தர் படிக்கல. படுறான்னா நான் படிக்க மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை. நிறைய வாலிபர்கள் சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. நல்லா கவனிங்க. படிக்க வேண்டிய வயசுல படிக்கலைன்னா பிறகு நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. அல்லாஹ் சத்தியம் வீட்டில் சொல்றான், காலத்தின் மீது சத்தியம் நஷ்டப்படுவாங்க. காலத்தின் மீது சத்தியம் சொல்லுங்க, நஷ்டம் அடைவார்கள்ன்றான். அது என்ன நஷ்டமாகிறது? கஷ்டப்படுறத போய் காலத்தின் மீது சத்தியம் செய்யறான்னா காலத்தை வீணாக்குறீங்க. படிக்க வேண்டிய வயசுல படிக்கல, அப்புறமா நிச்சயமா கஷ்டப்படுவீங்கன்றான். இப்போ ஒருத்தர் படிக்கல, வேலைக்கு போறாரு. அவர் எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாரு? அவரும் 6 மணி நேரம்னு வச்சுக்கிறோம். 6 மணி நேரம் வேலை செய்யறாரு. இவருக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபான்னு வச்சுக்கிறோம். இவர் படிச்சுட்டு வேலைக்கு போறாரு, இவரும் 6 மணி நேரம் வேலை செய்யறாரு. இவருக்கு எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சம் சம்பளம். என்னங்க வித்தியாசம்? அது மட்டும் இல்ல, படிச்சுட்டு வேலை போறவருடைய வேலை இருக்கு பாருங்க, அது சாஃப்டா இருக்கும். படிக்காம வேலைக்கு போறாரு, அவரு வேலை ஹார்டா இருக்கும். ஹார்டு ஒர்க்கு, ஆனா சம்பளம் 15,000. சாஃப்ட் ஒர்க்கு, சம்பளம் ஜாஸ்தி. என்னங்க வித்தியாசம்? இவர்கிட்ட படிப்பு இருக்கு, அவர்கிட்ட படிப்பு இல்லை. இதே தான் தக்வாவுக்கும். தக்வா இருந்து அமல் செஞ்சா அதிகமான நன்மை அல்லாஹ் தரான். தக்வா இல்லாம அமல் செஞ்சா நன்மையை குறைச்சு தரான். அப்ப இரையச்சம் யாருடைய உள்ளத்துல இருக்கோ அவனை அமலுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையை அதிகமாக்கி தரான். இந்த 5 வாக்குறுதி எங்க இருக்கு? சூரத் தலாக்ல. இன்னொரு சூறால ஒரு வாக்குறுதி, அதை நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு பகுத்தறிவை, எது நல்லது எது கெட்டது என்று அறிவை தரேன்றான். இன்னொரு ஆயத்துல வருது, வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உடனே சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் தெளிவா செய்வீங்க. இவன் உண்மையை பேசுறானா, இவன் புழுறானா தெரிஞ்சிடும். யாருக்கு? இரையச்சம். இந்த பொருள் டூப்ளிகேட்டா, இது ஒரிஜினலா? ஏமாற மாட்டாங்க. யாரு? அல்லாஹ்வுக்கு பயப்படுறான். இன்னும் சொல்ல போனா இப்படி கூட வைக்கலாம், அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் அனைவர்களும் நம்மளை பார்த்து அஞ்சுவாங்க. எவனை ஏமாற்ற மாட்டான். ஏன்? தெளிவா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இரையச்சம் இதயத்தில் இருந்துச்சு, அது ஒரு பிரகாசம். எது கெட்டது எது நல்லது, எது உண்மை எது பொய், எல்லா தெளிவையும் அல்லாஹ் தர வேண்டாம். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அந்த அறிவு எங்கிருந்து வரும்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இறையச்சம் வாழ்க்கை மேற்கொள்ளலாமா? அல்லாஹ் தஆலா தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து விசாலமான வாழ்க்கையை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை, விசாலமான ரிஸ்கையும் அல்லாஹ் தஆலா அவன் புறத்தில் இருந்த ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான கூலியை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.